போராட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர். இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கு பிறந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு கூட அறியாத விஷயம் என்னன்னா, அவர் மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அண்ணன் டிப்டி கலெக்டர், அவங்க அப்பா ஜூரியா இருந்திருக்கிறாரு. சாதாரண குடும்பம் அல்ல. ஆனால் அதை எங்கேயுமே ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்துல எல்லாருமே தலைமறை வாழ்க்கையில் இருக்கிறாங்க. போலீஸ் அவரை பிடிக்கும். இவர் வெடிகுண்டோடு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதுனால அவருக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் 1.5 வருஷம் விசாரணை கைதியாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய சக தோழர்களாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களை காட்டி கொடுக்கணும். பூட்ஸ் காலால மிதிச்சு புறங்கையை கட்டி அவருடைய மீசையை சிகரெட்டால சுட்டு அந்த வேதனையில் அவருக்கு துடிக்கும் போது கூட படிப்பை கம்ப்ளீட் பண்ணல. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்க்கையில வருமானம் இருக்காது. அப்ப தன் மகளை கட்டி கொடுக்கும் போது எல்லாருமே கேட்பாங்கல்ல, என்ன சம்பாதிக்கிறான். அவருடைய மாமனார் இருக்கிறவர் சொல்றாரு, என் மகள் டீச்சர், என் மகள் வீட்டை பார்த்துக் கொள்வார், மருமகன் நாட்டை பார்த்துக் கொள்வார். நல்ல கண்ணு பிறப்பால் ஒரு ஆதிக்க சாதி சேர்ந்தார். அப்படிப்பட்ட அவரு வாழ்நாள் முழுக்க தலித்து மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு. இப்ப அவர் பிறந்த சாதிக்காரன் தான் போய் அவர் வெட்டியிருப்பான். அவன் பக்கம் அவர் நிற்க மாட்டார். தாமிரபரணிங்கிற ஆறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியே கோர்ட்டில் அவரே போய் வாதாடி ஸ்டே வாங்குறாரு. இப்படி தாமிரபரணி நதியை காப்பாற்றுறது வரைக்கும் 83 வயசுல அந்த போராட்டம். மணல் மாஃபியாக்களுக்கு 1000 கோடி இழப்பு, கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அவருடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக வசூல் பண்ணி 1 கோடி ரூபா வசூல் பண்ணி அவர் கொடுத்தாங்க. எனக்கு எதுக்கே கொடுக்குறீங்க, கட்சி கொடுத்தாரு. கலைஞர் அவர்கள் அந்த காரை பரிசா கொடுத்துருக்காங்க. அதை மறுநாளே எடுத்து கொண்டு போய் கட்சி அலுவலகத்தில் விட்டு தகைசால் தமிழர் விருது 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. அவர் சேமிப்புல இருந்து ஒரு 5000 ரூபாய் முடிஞ்சு வச்சிருந்த காசுல இருந்து எடுத்து 10,50,000 ரூபாய். பல கட்சி தலைவர்கள் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படணும். ஆனால் மத்திய அரசாங்கம் ஒரு இடதுசாரி தலைவருக்கு இது போன்ற விருதுகளை அவங்க அறிவிக்க மாட்டாங்க. பாரத ரத்னாவால நல்ல கண்ணுக்கு பெருமையான்னு கேட்டா, நல்ல கண்ணுக்கு கொடுத்தா பாரத ரத்னாவுக்கு தான். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோருடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண் அவர்கள் நேற்று காலமாக இருக்காரு. அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறும் அதே மாதிரி இந்த அரசியல் வரலாற்றை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நல்லக்கண்ணுக்கு இருக்கக்கூடிய வரலாற்று பெருமை என்பது ஒப்பீட்டளவில் எந்த தலைவருக்குமே இல்லை. அவரோடு ஒருவரை ஒப்பிட வேண்டும் என்றால் மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த முதுபெரும் தோழராக இருந்த சங்கரையாவைத்தான் ஒப்பிட முடியும். ஒரு நூற்றாண்டை கடந்து 101 வயதிலே ஒரு நிறைவான வாழ்க்கை, போராட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர். இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கு பிறந்தவர். 1925 அவருடைய பிறந்த நாளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிறந்த நாளும் ஒன்று. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவருடைய பள்ளி பருவத்திலே அவருடைய ஆசிரியராக இருக்கிறவர் மார்க்சிய கருத்துக்களை அவருக்கு சொல்லி, சமத்துவ சிந்தனை என்றால் என்ன, பொது உடைமை என்றால் என்ன என்று அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் பலவேசம் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவரை ஒரு உயர்ந்த தத்துவ நெறிகளுக்கு, கொள்கை கோட்பாடுகளுக்கு உரிய மனிதராக, ஒரு லட்சியவாத மனிதராக அவருடைய ஆசிரியர் தான் அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். சுதந்திர போராட்டம் கொழுந்து விட்டு எறிந்த காலம் அது. அந்த காலகட்டத்திலே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலே இருந்து பல்வேறு இயக்கங்களிலே கடுமையான போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற யுத்த எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் இவர் பள்ளி மாணவனாக இருக்கிற காலத்திலேயே பங்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வாய்த்திருக்கிறார். இப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கை 15 வயதுல போய் என்னை கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்த்துக்குங்க என்று சொல்றாங்க. சின்ன பிள்ளை சேர்க்க முடியாது, 18 வயதிலே தான் சேர்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். கல்லூரி படிப்பை தொடர்கிறார். பெரிய அதிசயம் என்னன்னா, பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு கூட அறியாத விஷயம் என்னன்னா, அவர் மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் தான் பிறந்திருக்கார். அவங்க அண்ணன் டிப்டி கலெக்டர், அவங்க அப்பா ஜூரியா இருந்திருக்கிறாரு. எல்லாருமே கல்வி கற்றவர்களாக இருக்காங்க. சாதாரண குடும்பம் அல்ல. ஆனால் அதை எங்கேயுமே அவர் சொல்லிக் கொண்டதில்லை. அவருடைய அப்பா ராமசாமி இவர் ஒரு அரசியல் வயப்பட்ட போராட்டக்காரனாக மாறுவதை எந்த தகப்பனும் விரும்ப மாட்டாங்க, அவங்க அப்பாவும் விரும்பல.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து தீவிர களப்போராளியாக ஒரு காந்தியவாதியாக தன் வாழ்க்கையை தொடங்குகிறார். கம்யூனிசத்தின் பால் ஈர்க்கப்படுகிறார். ஒரு கம்யூனிஸ்டாக அவர் மாறுறார். ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், லட்சக்கணக்கான ஏக்கர்கள்லாம் வந்து நிலங்கள் வந்து தனிநபருக்கு சொந்தமாக இருக்கிறது. அது ஏழை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னா வந்து கோயிலுக்கு சொத்து எழுதி வச்சிருவான். மன்னர்களுக்கு சொந்தமாக இருக்கும், கோயிலுக்கு வந்து பலாயிரம் ஏக்கர் இருக்கும். அப்ப அதையெல்லாம் வந்து மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு தர வேண்டும். பெரும் நிலச்சுவார்ந்தார்கள். 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த சாதாரண, அதாவது தலித்து மக்களாக இருக்கிறவங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள்லாம் சொந்தமாக நிலம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லாத காலம். அவருடைய காலம் எப்படிப்பட்டதுன்னா, ஓட்டு போடுவதற்கு நிலச்சுவார்ந்தார்களுக்கும் கல்வியிலே மேம்பட்ட பட்டதாரிகளுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு. அது சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, பட்டதாரிக்கும் பட்டாதாரினா அந்த நிலச்சுவார்ந்தார், பட்டதாரிக்கும் மட்டும்தான் ஓட்டு என்று இருந்த காலம். இப்போ அவர் முழுக்க வந்து விவசாய கூலிகளுடைய போராட்டம், அதில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்றாரு. இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவில் இந்தியா விடுதலை பெறுகிறது 1947. 48 கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுமைக்கு தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் எல்லாருமே தலைமறை வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இவர் ஓராண்டு காலம் போலீஸுக்கு வந்து பிடிபடாமல் இருக்கிறாரு. ஒரு நாள் வந்து ஒரு கிராமத்தில் அவர் தங்கி இருக்கிறார். தலைமறை வாழ்க்கையில் ஒரு தோழருடைய வீட்டில் போலீஸ் அவரை பிடிக்குது. இவர் மீது நெல்லை சதி வழக்கு என்று கம்யூனிஸ்டுகள் பல பேர் கைது செய்ய, நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்படுறாங்க. அதில் இவரும் ஒருத்தர். இவர் வந்து வெடிகுண்டோடு இருந்திருக்காரு. ஆமாம், வெடிகுண்டோடு இருந்திருக்காரு. ஒரு ஆயுத போராட்டத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய, அன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு ஆயுத போராட்டத்திற்கு தயாராகிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதுனால அவருக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆயுத போராட்டங்களில் அவர் வெடிகுண்டோடையில் கைது செய்யப்படுறாரு. அது ஆயுள் தண்டனையாக மாறி ஏறத்தாழ சிறை வாழ்க்கை என்பது ஏறத்தாழ 28 ஆண்டு காலம் அவருக்கு சிறை விதிக்கப்படுகிறது, தண்டனை காலம் விதிக்கப்படுகிறது என்கிற நிலைமை. அவர் ஏறத்தாழ 7 வருடம் சிறை வாழ்க்கையில் இருக்கார். 1.5 வருஷம் மட்டுமே விசாரணை கைதியாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய சக தோழர்களாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களை காட்டி கொடுக்கணும், நீங்கள் எங்கெங்கே யாராக இருக்காங்கிறதெல்லாம் சொல்லணும்னு போலீஸ் வந்து அவரை அடித்து துன்புறுத்தி பூட்ஸ் காலால் மிதித்து புறங்கையை கட்டி அவருடைய மீசையை வந்து சிகரெட்டால் சுட்டு கருக வச்சு அந்த வேதனையில் அவருக்கு துடிக்கும் போது கூட எனக்கு தெரியாது யார் எங்கே இருக்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது என்று தொடர்ந்து மறுத்து மன உறுதியோடு வைராக்கியத்தோடு அப்போ எடுக்கப்பட்ட மீசை தான். அதன் நினைவாக ஒரு மீசை வைக்கலை. இப்படி கொடூர சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு வைராக்கியமான இளைஞராக, அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 23 வயதில் வந்து சிறைச்சாலையில் இருக்கார். 23 வயதில் வந்து இன்றைக்கு இளைஞர்கள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். அவர் 23 வயதில் சிறைச்சாலைக்கு போய் 7 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறாரு. அதற்கு பின்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தடை நீக்கப்பட்டதற்கு பின்பு அவர்கள் தேர்தல் அரசியலெல்லாம் பங்கேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மாறி இந்தியா முழுமைக்கும் நாடாளுமன்றத்திலும் நாடு முழுக்கவும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சிறையில் இருப்பவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வருகிறது. அதற்கு பின்பு அவர் பின்னால் ஒரு 7 ஆண்டுக்கு பின்பு, ஒரு வெடிகுண்டு வழக்குங்கிறதுனால 7 வருஷத்துக்கு பின்பு விடுதலை செய்யப்படுகிறார். முழுக்க அவருடைய வாழ்நாள், அதாவது அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தோழராக இருக்கக்கூடிய அன்னசாமி என்று சொல்லக்கூடியவர் தன் மகளை இவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, படிப்பை கம்ப்ளீட் பண்ணலை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்க்கையில் வருமானம் இருக்காது. அப்போ ரொம்ப துயரமான, ரொம்ப சாதாரண வாழ்க்கை அது. அப்போ தன் மகளை கட்டி கொடுக்கும்போது எல்லாருமே கேட்பாங்கல்ல, என்ன சம்பாதிக்கிறான் அப்படின்னு கேட்பாங்கல்ல, மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு நம்ம ஊரில் பழமொழியே உண்டு. வருமானம் தான் வாழ்க்கை. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க அன்னசாமி என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய மாமனாருங்கிறவர் சொல்கிறாரு, என் மகள் வந்து டீச்சர், அவங்க அரசு ஆசிரியை, என் மகள் வீட்டை பார்த்து கொள்வார், மருமகன் நாட்டை பார்த்து கொள்வார். இப்படி எங்கேயாவது குடும்பத்தில் சொல்லுவாங்களா?
நீ பொது வாழ்க்கையில் போய் இரு, நாட்டுக்காக போராடு, மக்களுக்காக போராடு என்று எங்காவது குடும்பத்தில் அனுமதிப்பார்களா? அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தோழரினுடைய மகளாக இருந்த காரணத்தினால அந்த ரஞ்சிதம் அம்மாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியார் இருந்த அவருடைய துணைவியாரை வாழ்நாள் முழுக்க இவர் ஒரு போராட்டக்காரராக இருப்பதற்கு அவர் அனுமதிச்சிருக்கிறாங்க. எந்த இரவு எத்தனை மணிக்கு லேட்டாக வருவார், எப்போ வீடு திரும்புவார், போராட்டத்தில் கைது செய்யப்படுவாரா, திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாரா, விடுதலை ஆவாரா என்று உத்தரவாதம் சொல்ல முடியாத வாழ்க்கை. ஏன்னா பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தார்கள், நிலக்கலார்கள், பண்ணையார்கள் அவர்களை எதிர்த்து போராடுகிற போது உயிருக்கு அபாயகரமான விஷயம், உயிருக்கு ஆபத்தான விஷயம். பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரு. அதாவது பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் வருவதற்கு மிகப்பெரிய அளவில் ஆதிக்க சாதி தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது நல்லக்கண்ணு பிறப்பால் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட அவர் வாழ்நாள் முழுக்க தலித்து மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு. அவர் பிறந்த சாதிக்காரன் தான் போய் அவரை வெட்டியிருப்பான், அவன் தான் கலவரம் பண்ணியிருப்பான், அவன் தான் தீ வச்சிருப்பான், அவன் தான் ஒடுக்குமுறைக்கு காரணமாக இருந்திருப்பான். அவன் பக்கம் அவர் நிற்க மாட்டார். அப்படி பல பேரை திரட்டி ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி ஒரு அறவழி போராட்டத்தை நடத்தி தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க. நீங்கள் இளமையில் சில பேர் கம்யூனிஸ்டாக இருப்பான், நடுத்தர வயது வருகிற போது என்ன பண்ணுவான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, பிழைக்கிற வழியை பாருங்க சில பேர், இதெல்லாம் பொழப்புக்கு செட் ஆகாது, அப்படி திசை மாறிடுவான். நாத்திகனா தொடங்குவான் வாழ்க்கையை. கை கால் சௌக்கியம் இல்லாமல் போய் மரண பயம் வருகிற போது கடவுளே கடவுளேம்மா. மனித மனம் என்பது மாறக்கூடியது. ஆனால் ஒருவர் தன் வாழ்நாளில் பள்ளி பருவத்திலே தொடங்கி கடைசியாக மரணித்த வரைக்கும் தான் கொண்ட கொள்கையில் எங்குமே தடம் புரளாமல், எங்குமே திசை மாறாமல் தொடர்ந்து போராட்டக்காரராகவே வாழ்வது அப்படி இருக்கல, அது ரொம்ப பெரிய ஒரு அதிசயம். அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் ஒரு தகவலை பதிவு செய்கிறார். ஒரு கட்சியினுடைய, காங்கிரஸ் கட்சியின் பேச்சாளராக தொடக்க காலத்தில் இருக்கும்போது ஒரு முறை அவர் மீட்டிங் முடிச்சுட்டு அவர் பஸ் ஏற்றி விடுறதுக்காக ஒரு ஊரில் வர்றாங்க, உளுந்தூர்பேட்டைக்கு வர்றாங்க. அப்படி வருகிற போது ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறாரு, அந்த மர பெஞ்சு மாதிரி ஒன்று இருக்குது, படுத்து கிடக்கிறாரு. யாரோ தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கே, யாருன்னு பார்த்தா கிட்ட போய் பார்த்தா நல்ல மதுரைன்னு பஸ்ஸு இரவு நேர பஸ்ஸு, நள்ளிரவு பஸ்ஸு. அப்போ என்னன்னு கேட்டப்ப, ஒரு போராட்டத்துக்கு வந்தேன், முடிஞ்சிருச்சு, அடுத்த ஊருக்கு போகணும், கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன், அதனால் இங்கேயே தூங்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு அதிகாலை பஸ்ஸுக்கு கிளம்புறதுக்கு இங்கே உட்காந்துருக்காரு. இதெல்லாம் எப்போ? அவர் கட்சியில் மிகப்பெரிய தலைவராக அறியப்பட்டதற்கு பின்பு, சாதாரண தொடக்க நிலை அல்ல, அனைவராலும் நல்ல கண்ணு என்பவர் ஒரு பெரிய தலைவர் என்று அடையாளம் காட்டப்பட்டதற்கு பின்பு அவர் அப்படி ஒரு எளிய வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு இல்லை, அவர் கட்சி தோழர்களே அவருடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக வசூல் பண்ணி 1 கோடி ரூபா வசூல் பண்ணி அவர் கொடுத்தாங்க. அவர் 1 கோடி ரூபாய் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு எதுக்கியா கொடுக்குறிய அப்படின்னு கட்சி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, அவர் பஸ்ஸில் போகிறாரு, ஆட்டோவில் ஏறி போகிறாரு, அதிகபட்சம் அவருக்கு ஆடம்பரம் ஆட்டோ தான், ஆட்டோவில் போகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ஒரு செல்வந்தர், நந்தன் பத்திரிகையை நடத்திய ஆசிரியராக இருந்தவர் அருணாச்சலம்ங்கிறவர், அவருக்கு ஒரு கார் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி கார் கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அவர் ஏற்க மறுக்கிறார். அப்போ அவருடைய பிறந்த நாள் விழா வருது, நல்லக்கண்ணுடைய பிறந்தநாள் விழா. அது ஒரு பெரிய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நடத்துகிறாங்க. காமராஜர் அரங்கத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் தலைமையில் நடத்தும் போது, கலைஞர் மூலமாக இந்த கார் சாவியை கொடுத்துட்டா மறுக்க முடியாது, மேடையில் அறிவிச்சிட்டா அப்படின்னு ஒரு சூழ்ச்சியை பண்ணி, அப்போ கலைஞர் கேட்டிருக்காரு, காரை வாங்கி கொடுக்குறிய, யார் பெட்ரோல் போடுறது,
டிரைவர் சம்பளம் யார் கொடுக்கறது? அதையும் நான் ஏற்றுக்கிறேன் இருக்கார் அந்த அருணாச்சலம். அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் வந்து பேசும்போது அந்த காரை பரிசாக கொடுத்துருக்காங்க. அதை மறுநாளே எடுத்து கொண்டு போய் கட்சி அலுவலகத்தில் விட்டு, இது கட்சிக்கானது, எனக்கு கிடையாது, இந்த காரை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. எந்த ரூபாயும் வச்சுக்கிறது கிடையாது. தகைசால் தமிழர் விருது 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. அவர் சேமிப்பில் இருந்து ஒரு 5000 ரூபாயை முடிஞ்சு வச்சுருந்த காசுலேருந்து எடுத்து 10,05,000 ரூபாயை திருப்பி கொடுத்தார் முதலமைச்சர். இப்படி தொடர்ந்து ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு துறவியை போல பொருளுக்கு ஆசைப்படாமலே தன் பெயரை பயன்படுத்தி கொண்டு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்த போதெல்லாம் அதை தவிர்த்துக்கிட்டே வந்திருக்காரு. அவருக்கு சொந்த வீடு கூட இல்லைன்னு சொல்லப்படுது சார், அது உண்மை? ஆமாம், அவர் ஒரு அரசு குடியிருப்பில், நானே அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். எல்லை போராட்ட வீரர் கொடிக்கால் செல்லப்பா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து கடந்த காலங்களில் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராக இருந்து நல்லகண்ணோடு சேர்ந்து இயங்கியவர் கம்யூனிஸ்ட் கட்சியில். அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு நேர்காணல் வேண்டி நல்லகண்ணு இல்லத்துக்கு நாங்கள் போனோம். அப்போ ஒரு வினோதமான சம்பவம் நடந்துச்சு. அவர் வீடு வந்து ரொம்ப ஒரு அரசு குடியிருப்பு, ரொம்ப பாலடைஞ்ச வீடு மாதிரி இருந்துச்சு, பழைய வீடாக இருந்துச்சு. அவர் ஒரு முன் அறையில் வந்து நிறையா பேப்பர் எல்லாம் வச்சு வெறும் ஹாஸ்பிட்டல் சீட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஏசிலாம் கிடையாது, வெறும் ஃபேன் தான். அப்போ அவருடைய அறையில் சேகுவாராவுடைய படம் இருந்துச்சு. ஃப்ரேம் செட் பண்ணி கேமராமேனு, ஒரு எம்டி ஃப்ரேமாக இருக்குது, வெறும் புஸ்தகமாக இருக்குது, ஒரு சேகுவாரா படத்தை அப்படி வச்சோம்னா ஃப்ரேமுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் போய் சேகுவாரா படத்தை கொண்டு அந்த இடத்துல வச்சேன். எதுக்கு வைக்கிறேன்னு கேட்டார். இல்லையா, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் போராளி, நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், அதனால் ஒரு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வைக்கிறேன். அதை முதல்ல போட்டால் விட்டு நான் ஏன்னு கேட்டேன். தான் நம்பிய கொள்கைக்காக உயிர் கொடுத்தவர் சேகுவாரா, அவரோட என்னை வந்து ஒப்பிடக்கூடாது. அவர் உயர்ந்த தியாகி, அவர் அதை வைக்காதுன்னார். இந்த அளவிற்கு, அதாவது ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்வது என்பது, மேடையில் யார் வேணாலும் டைலாக் பேசலாம், எளிய மனிதர் அதெல்லாம் பேசலாம். ஆனால் அப்படி வாழ்வது என்பது வந்து ஒரு பெரிய பிராக்டிஸ். அது வெளியில் ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள், தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். மேடையில் பாரு அருவி போல பேச்சு, கீழே இறங்கி நின்ன போது சொன்னதெல்லாம் போச்சுன்னு ஒரு பாட்டே இருக்குது, சினிமா பாட்டே. பல பேர் அருவி மாதிரி பேசுவான், ஆனால் அவன் சொந்த வாழ்க்கையில் அவன் பேசுகிற கொள்கைக்கு நேர்மாறான ஆளாக இருப்பான். அப்படி 2 வாழ்க்கை வாழாதவர் அவர். அவர் 2 முறை தேர்தல் அரசியலில் போட்டிட்டு இருக்கார். 2 முறையும் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான. 2 முறை அவர் வந்து தேர்தலில் போட்டியிருக்கார். 1980 காலகட்டங்களில் அம்பாசமுத்திரத்தில், ஏன்னா அவர் அந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்துக்காரரு, அவர் போட்டிட்டார் சட்டமன்ற உறுப்பினருக்கு. சொந்த ஊருக்காரங்களால் தோற்கடிக்கப்பட்டார், அந்த பகுதி சார்ந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். ஏன்னா அப்போ எம்ஜிஆர் அலை வீசியது. அடுத்து 1999 கோயமுத்தூர் குண்டுவெடிப்புக்கு பின்பு நடந்த மக்களவை தேர்தலில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில், இன்றைக்கு இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி சார்பாக எம்பிக்கு நிற்கிறாரு. அவரை எதிர்த்து இவர் நல்லகண்ணு எம்பிக்கு நிற்கிறார். அதில் பாஜக வென்றது, நல்லகண்ணு தோற்று போனார். ஏன் அங்கே போய் தேர்தல் கோவை கலவரத்துக்கு பின்பு போய் நிற்கிறார்னா, அமைதி திரும்ப வேண்டும், மதத்தின் பேரால் மனிதர்கள் அடித்துக் கொண்டு சாகக்கூடாது, இது மாதிரி வன்முறை சம்பவங்கள் இனி நிகழக்கூடாது என்பதற்காக அவர் நிற்கிறார். அப்போ நிற்கிற போது என்ன ஆச்சுன்னா, முஸ்லீம்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கான் வாக்காளர்கள், பொதுமக்கள்லாம் எல்லாம் குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அப்போ முஸ்லீம் லீக்கு கொடியை கட்டக்கூடாது பிரச்சாரத்தில் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் கட்டக்கூடாதுன்னு அவர் கேட்டிருக்காரு. ஓட்டு போட மாட்டாங்க, நானே முஸ்லீம் லீக் தான் அப்படின்னு இருக்காரு. கொடியை கட்டு போடுறார். அந்த வெறுப்பு கலையணுங்கிறதுக்காக தான் நம்ம தேர்தலில் நிற்கிறேன் நான் என்று அந்த மத பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்திற்காக மட்டுமே ஒரு சிந்தித்ததுனால
அவர் தேர்தல் அரசியலை பற்றி அவர் கவலைப்படலை. நம்மளை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் கவலைப்படலை. ஏன்னா அவர் அதிகாரத்தை நோக்கிய வேட்டைக்காக அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. அவர் வாழுகிற காலத்தில், தொடங்க இளமை காலத்தில் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து, வெள்ளைக்காரனை எதிர்த்து ஜெயிலுக்கு போனவர். சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு அடக்குமுறைகளுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி சிறைக்கு போனவர். அவர் தன்னுடைய 83 வயதில் மணல் மாஃபியாக்கள் தாமிரபரணியவே மொத்தமாக இது வச்சு அல்றாங்க, பெரிய பெரிய இதை வச்சு லாரியில் கடத்தி கொண்டு போகிறாங்க, தாமிரபரணிங்கிற ஆறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி கோர்ட்டில் அவரே போய் வாதாடி ஸ்டே வாங்குறார். 5 ஆண்டு காலத்திற்கு தடை வாங்குறார். இப்படி தாமிரபரணி நதியை காப்பாற்றுறது வரைக்கும் 83 வயசில் அந்த போராட்டம். மணல் மாஃபியாக்களுக்கு 1000 கோடி இழப்பு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவரை கொல்றதுக்கு திட்டமிடுறாங்க. இவர் கொலை செய்யப்படுறதுக்கான சூழலில் அவர் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி அதிலிருந்து தப்பிக்கிறார். இப்படி எல்லா தளங்கள்லையுமே அவர் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸாகவே ஆகலை. அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா கூட்டணியில் இருக்கிற போது சிபிஐ கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயித்து அப்போ தான் சில காலம் ஆகிருக்கிறது. கருணாநிதி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணுறாங்க. கருணாநிதியை கொடூரமான முறையில், அதுவும் மிக மோசமான முறையில் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவரை லுங்கியோடு எடுத்துகிட்டு அரெஸ்ட் பண்ணி உட்கார்ந்து உலகமே அதிர்ச்சிக்கு ஆளானது. இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கார், அதிமுக கூட்டணியில். உடனடியாக ரியாக்ஷன் பண்ணி அதை கண்டிக்கிறார். கூட்டணியில் இருக்கிறமே அந்த அம்மா எதுவும் கோச்சிக்கிடுவாங்களா அப்படின்னு அவர் நினைக்கல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் செயற்குழுலாம் கூட்டி அவங்க பொலிட் பீரோ மெம்பர்ஸ், அரசியல் நிர்ணய குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டறிக்கையாக தான் வெளியிடுவாங்க. தனிநபராக எதையுமே அங்கே செய்ய முடியாது. ஆனால் அன்றைக்கு அவர் அது அப்படி ஒன்று நடந்தாலும் பரவாயில்ல, என் மீது கட்சி நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லன்னு கலைஞர் மீதான அந்த கைது நடவடிக்கை ரொம்ப மனித உரிமை மீறலானது, அத்துமீறலானது என்பதை அவர் கண்டிக்கிறார். இப்படி எந்த இடத்துலையுமே பிறர் என்ன நினைப்பாங்களோ, அதிகார வர்க்கம் என்ன நினைக்குமோ அப்படின்லாம் அவர் சிந்திக்கிறதே இல்லை. அவருடைய கருத்தை சொல்ல வேண்டிய இடத்துல அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. ஆமாம், அது மட்டும் கிடையாது. மூப்பனார் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் விழா நடக்குது. அதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அவர் அழைக்கப்படுறார், நல்லக்கண்ணு அழைக்கப்படுறார். மூப்பனாருக்கு எதிராக பல போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கு. நிலச்சுவான் தாரா இருக்கிறவர் கபிஸ்தலம் பண்ணையார் என்று அவருடைய நிலங்களுக்கு எதிராக அவர் 5000 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. அது மூப்பனாருக்கு தெரியும். மூப்பனார் பிறந்தநாள் விழாவில் நல்லக்கண்ணு பங்கு பெறுகிற போது ஒரு நிமிஷம் எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி சாஷ்டாங்கமாக மூப்பனார் அவர் காலில் விழுந்து வணங்குறார். மாற்று கருத்துடையவர்களும் நேசிக்கக்கூடிய இடத்துல அவர் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர். என் வாழ்க்கையில் அவர் என்னுடைய தேர்தலில் தோற்று போனது இருக்குல்ல, அது எனக்கு மிகுந்த மனவலியை தருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தோற்கக்கூடாது. கட்சி சித்தாந்தத்தை கடந்து இவரை போற்றக்கூடிய இடத்துல அவர் அஞ்சலி செலுத்துகிறாரு. அதனால் மாற்று கருத்துடையவர்கள் அனைவராலையும் நேசிக்கப்பட்டவர். அதற்கு காரணம் அவரிடத்தில் இருந்த கொள்கை பிடிப்பு, அவரிடத்தில் இருந்த எளிமை, அவரிடத்தில் இருந்த நேர்மை. அதே மாதிரி பல கட்சி தலைவர்கள் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அந்த கருத்தை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் மத்திய அரசாங்கம் ஒரு இடதுசாரி தலைவருக்கு இது போன்ற விருதுகளெல்லாம் அவங்க அறிவிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையில் இரங்கல் அறிக்கை தெரிவிப்பதுங்கிறது வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்கிற விஜய் கூட நேற்று வந்துட்டார். நேற்று மாலை அவருடைய நினைவுக்காக வேண்டி அவருடைய அந்த கட்சி அலுவலகத்தில், பாலன் இல்லத்தில், சிவாஜி கணேசனுடைய வசித்த அந்த சாலையில் தான் இருக்குது அவங்க கட்சி ஆஃபீஸு. அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட இடத்திற்கு நான் இரவு ஒரு 9 மணி அளவில் போனேன். இப்போ நான் போகும்போது விஜய் வந்தார். அவர் வந்தால் தமிழ்நாடே கலங்கிரும் குலுங்கிரும்னாங்க. இல்லை, அப்படிலாம் எதுவுமே குலுங்கலை. நான் நேரில் பார்த்தேன். உங்களோட பேசிக்கிட்டு இருக்க இவ்வளோ தூரத்தில் தான் அவரை சந்தித்தேன். அப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா மீடியா பீப்புள்ஸ் மட்டும் கேமராவோடு அவரை ஃபாலோ பண்ணாங்களே தவிர, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் ரஜினிகாந்த் வந்தார், அவர் வந்தார், யாரை பற்றியும் எந்த சரணமும் இல்லை. அவர்கள் அரசியல் புரிதல் உள்ளவர்கள், பக்குவப்பட்டவர்கள். அதனால்
அதனால் பாரத ரத்னாவால் வந்து நல்லக்கண்ணுக்கு பெருமையான்னு கேட்டால் நல்லக்கண்ணுக்கு கொடுத்தா பாரத ரத்னாவுக்கு தான் பெருமை. அப்படித்தான் சிந்திக்கணும். ஏன்னான்னு வந்து அது வந்து வைரமுத்து தான் ஒரு சிறந்த வரி எழுதினார். சிவப்பு சிந்தனையிலே வாழ்ந்த ஒரு கருப்பு காந்தி அவர். ஏன்னா வாழ்நாள் முழுக்க அந்த தன்மை, அதாவது மல்லை சத்யான்னு சொல்லக்கூடிய திராவிட வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டார் சமயத்தில். திருச்சிக்கு ஒரு திருமண விழாவுக்கு போகிறாங்க. அந்த திருமண ஏற்பாடு செய்கிறவங்க நிகழ்ச்சி வந்து அந்த குடும்பத்தினர் வந்து ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும். இவருக்கு ஒரு நல்ல ஏசி ரூமாக சூட் ரூமாக போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ரூம் வேணாம். அவர் ஏசியில் பயணிக்க மாட்டார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டன் வந்து நான் அப்படி பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொகுசு வாகனங்கள்லாம் பயன்படுத்த மாட்டார். எனக்கு ரூமை மாற்றி கொடுங்க. அது பெரிய ஹோட்டலு, நான் ஏசி ரூமு வந்து அங்கே இல்லை. அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சின்ன ஹோட்டலில் போட்டோம் போல இருக்குது பெரிய தலைவருக்கு அப்படின்ட்டு அவங்க பதட்டமாயிட்டாங்க. எனக்கு சாதாரணமாக ஃபேன் ஓடுறது மாதிரி கொடுக்குறாராம். ஏன்னு மல்லை சத்யா கேட்டிருக்காரு. சொல்லியிருக்காரு, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன், குளிச்சுட்டு நான் வேட்டி மாற்றுவேன். நான் வேட்டி மாற்றும் போது வேறு ட்ரெஸ்ஸு மாற்றும் போது பழைய ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டுருவேன். காயிறதுக்கு ஃபேன் காற்று வேணும். இது க்ளோஸ்டு ரூம், ஏசி ரூம், காயாது. அதை போட்டுக்கிட்டு தான் நாளை கல்யாணத்துக்கு வரோம். அப்போ ஆடை வைத்துக் கொள்வதில் கூட அதிகபட்சமாக தேவைகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. பயணம் செய்வதில் கூட யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது. இப்படி வந்து வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் வந்து வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவருடைய லட்சிய தலைவர்களாக அவர் கண்டெடுத்த வந்து தோழர் ஜீவானந்தம் போன்றவர்கள் பல தலைவர்களை பார்த்து அந்த வழக்கு அந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வைராக்கியத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார். சரி, இப்போது அவருடைய விருப்பத்துக்கு இணங்க வந்து அவருடைய உடலை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ரிசர்ச்காக வந்து இப்போது கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவும் இப்போ பேசப்பட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நம்ம பண்ண பாவத்துக்கு நரகத்துக்கு போயிடுவோம் நம்புகிறான். இவர் ரெண்டையுமே நம்பாதவர். அதனால் அவர் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க பாடமாக இருந்தார். மரணத்திற்கு பின்பு அவருடைய உடல் வந்து பாடம் செய்யப்பட்டு அது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான அறிவியல் ஆய்வுக்கு அவருடைய உடல் ஒப்படைக்கப்படுகிறது. அதனால் வாழுகிற போதும் வாழ்ந்து மறைந்த பின்பும் மற்றவருக்கு ஒரு பாடமாக வாழ்வது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நல்லக்கண்ணுடைய வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மகத்தான விஷயம். சக மனிதனுக்காக வாழ்வது, பக்கத்திலே இருக்கிறவன் துன்பத்தை பார்க்க சகிக்காதவன் தான் புண்ணியம் செய்தவன் அப்படின்னு ஒரு பாரதியார் கவிதை கொண்டு, அந்த வாழ்நாள் முழுக்க சக மனிதர்களுக்காக, சக மனிதர்களின் கண்ணீருக்காக, ஏழை விவசாயிகளுக்காக, பாட்டாளிகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாதி கொடுமையிலே ஆளாக்கப்பட்டவர்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க அவர் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய மாமனார் சாதி வெறியர்களால் கொலை செய்யப்பட்ட போது ஒரு கலவர சூழலே உருவாச்சு. அந்த சூழலை போய் அமைதிப்படுத்தி இரண்டு தரப்பையும் பேசி இன்னொரு வன்முறை வெடித்து விடக்கூடாது என்பதற்கு, தன் பக்கம் இழப்பு ஏற்பட்ட போது கூட எதிராளிக்கு இழப்பு ஏற்படாத வண்ணம் சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரு அமைதிக்காக போராடி கொண்டே இருந்திருக்கிறார். சக மனிதர்களுடைய துயரங்களுக்கு, காயங்களுக்கு, கண்ணீருக்கு ஒரு விடை தேடக்கூடிய வாழ்க்கையை பெற்ற நல்லக்கண்ணு நம்மிடமிருந்து விடைபெறுகிறார். சரி, இவ்வளோ நேரம் வந்து தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பற்றி பல விவரங்களை பகிர்ந்தமைக்கிறோம். நன்றி சார்.